ஸோ ஹை கைஸ், ஸோ நம்ம இந்த பிளாஸ்ட் பார்ட் 7 தான் பற்றி நான் பார்க்க போகிறோம். இல்லை 6 தான் பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 அப்போ அந்த வீடியோ கேம் ப்ளே புரியும். ஸோ வீடியோ ஆரம்பிச்சிக்கலாம். என்னென்னா பார்த்திங்கன்னா நான் 3 லெவல் மட்டும் ஏறியிருக்கேன். இப்போ நான் வந்து 55 லெவலில் இருக்கனால செஃப் அடிக்கலாம். ஒரு 3 லெவல் மட்டும் ஏறிக்கேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம செஃப் அடிக்க போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? இன்றைக்கி ஒரு 65க்காக வர செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஃப் அடிக்கலாம். ஏன்னா நம்ம 55ல் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபுல் மூன் இப்போ நம்ம வந்து செஃப்பை தான் தேடிட்டு இருக்கோம். அந்த பேசிக்கிறோம். முதல் அடியே பயங்கரமாக இருக்கும். இங்கே வருவானே இப்போ இங்கே தான் என்ன மறந்துட்டேன். எங்கடா போனேன்? அடே ஐயா கிடக்கிறாங்க. போடா பாவி, என் லெவலில் இருந்துட்டு என்னையவே அடிக்கிறியா? வரண்டா, திரும்ப வரேன். அங்கதான் நிற்கிறான். இருங்க, எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், கிட்டால போயிட்டு இந்த அவுரா வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஓடாங்கிட்டு பாரு. சதுக்கு அடிக்கிறேன். நானும் கத்தி யூஸ் பண்ண வேண்டாம். இனிமேல் பார்த்துக்கலாம்டா. அங்கே இருக்கான் அவன் வீட்டிலேருந்து நான் அடிச்சு அவன் பறந்தே போயிட்டான். யாரா நீ? நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிப்போமா? அவன் எங்கே? நான் பார்த்துட்டேன். போடா ரொம்ப தவறாக இருக்காங்க. சில ஃபஸ்ட்லேருந்து ஹெல்த்து குறையுது. அட என்னடா ஃபஸ்ட்லேருந்து ஹெல்த்து குறையுது? இவன் வேற இங்கே உட்காந்துக்கிட்டான். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு போயிட்டு வால் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்டு இல்லை, இங்கே தான் நிற்கிறான். தெரியுது. இங்கே அடிச்சிருக்கோம். ஹெல்த் ஏறட்டும், வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் இதாச்சும் அடிப்போம். போனா அவன் அடி வாங்குறத எனக்கு காமிக்கல. அங்கதான் இருக்கான். 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருக்கானுங்க. திரும்ப அந்த வீட்டுக்கு போகலாம். எங்கடா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்? சொல்வா அடிச்சது பார்த்தீங்களே, எப்படி அடிக்கிறாரு வருங்க. இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்றிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக வந்துட்டான். சொல்ல காம்பேட் டச் அடிக்கணும். காம்பேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட ஹெல்ப்பால் அடித்து முடிச்சுட்டு எப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா அவரை முடிச்சுட்டேன். 55லேருந்து 57க்கு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். என்னது பைரட்டில் தான் ஒன்றும் இது பண்ணுமாடே? அடா பைரட் இல்லையா? இன்னும் பைரட் இல்லையா? சரி வாங்க அப்போ திரும்பியும் பைரட்ஸா? வேணாம்
கொஞ்சம் ப்ரூட்ஸ் அடித்து இது பண்ணலாம், ட்ரைனிங் பண்ணணும். செஃப் அடித்தோம்னா ரொம்ப கஷ்டம். நான் ப்ரூட்ஸே அடிப்பேன். கண்ட்ரி ப்ரூட்ஸ் இவனுங்களை காம்பேட் வச்சு அடிச்சிடலாம். அவ்வளோதான், அடிச்சு முடிச்சு விட்டான். எனக்கு திடீர்னு ஆடு வந்துருச்சு கைஸ். உங்களுக்கு தெரியாது அந்த ஆடு, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் அந்த ரெக்கார்டிங் எடுக்கும்போது சிங்கிள் ஆப்புன்னு சொல்லி கொடுத்துட்டேன். வரேன்டா வேற ஒருத்தன் போல. பரவாயில்ல, அடிப்போம். எங்க இருந்துடும் அடிக்கிறேன். அடிப்பியா? நான் அடிப்பேன்டா. அவ்வளோதான், கடைசி அடி மாசாக இருந்தது. இந்த கத்திக்கும் பவர் இருக்குது, அதனால் கத்திலே அடிப்போம். ஒரு ஃப்ரூட்டு கைஸ், இந்த ஃப்ரூட்டு கைஸ், என்ன ஃப்ரூட்டு இதை நம்ம என்ன பண்ணுறது கைஸ்? இப்போ என்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்டு தான் கைஸ் இது. ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்துருக்காரு. ஓகே கைஸ், நான் வச்சுருக்கேன். சவர் அடிச்சு முடிச்சதுக்கு எனக்கும் எனக்கு சப்பில் முடிச்சு சவர் வந்துட்டேன். இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது. தெரியல. செஃப் அவர் அசால்ட் அடிச்சு முடிச்சிட்டாரு. எங்கேயோ தேடி போயிடாரு. இங்கே கம் வெயிட் பண்ண. திரும்ப செஃப்பை கொடுத்து அவகிட்ட போகிறேன். செஃப்பை கொடுத்து அந்த இடத்துக்கு போகிறேன். இங்கே இருக்கேன் ப்ரோ. ஏய், இங்கே பாருங்க, சப்ஸுக்குன்னு வந்தாரு பாருங்க, மாசா ப்ரோ. போட்டு ப்ரோ சாப்பிட இப்போ சாப்பிட அவ்வளோதான். இப்போ நான் வந்து திடீர்னு பாஸ் வந்தான் பாரு. அவன் வரும்போது அவன் ஹெல்த்தை பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு, அது போதும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டுக்கு போகலாம். ஏய் ப்ரோ கில்மின்றாரு. எதுக்கு? நான் கொஞ்ச நேரம் சேட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம இதோட பை முடிச்சுக்கிறேன். பை இப்போ பை கைஸ். சஞ்சன் 2233க்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவரு தான் கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கமெண்ட் வந்து யார் பண்ணான்னு சொல்லி எனக்கு தெரியல. அவர்கிட்ட தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நோட்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கு. நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ பை ப்ரோ, பை கைஸ், பை. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.